தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிக்கு அதிமுகவை தலையாட்ட வைக்க பாஜக தலைமை முயற்சித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் அதற்கு அச்சாரமாக பாஜக கையில் எடுத்துள்ள பாயிண்ட் எது என்ற தகவலும் கசிந்து வருகிறது. 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி வென்று கூட்டணி ஆட்சி அமையும் என்று அமித்ஷா கூறிய நிலையில் அவர் கூறியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது என மறுத்தார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. அதன் பிறகு இரு கட்சிகளின் நிர்வாகிகளுமே கூட்டணி ஆட்சி என வாய் திறக்காமலேயே இருந்து வருகின்றனர். தேர்தல் வரை இதே நிலைதான் நீடிக்கும் எனவும் சில அரசியல் விமர்சகர்கள் கூறி வருகின்றனர். இந்நிலையில்தான் அதிமுகவை வளைத்து பிடித்து கூட்டணி ஆட்சி அமையும் என அறிவிக்கும்படி அதிமுக தலைமையை பாஜக தலைமை வலியுறுத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கு பாஜக சொல்லும் பாயிண்ட் என்னவென்றால், ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்த பாமகவும் அதிமுக கூட்டணியில் இருந்த தேமுதிகவும் தங்களின் கூட்டணி நிலைப்பாட்டை அறிவிக்காமலேயே இருக்கின்றனர். நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டி என்றாலும் கூட பாஜகவுடன் இணையும் சூழல் தென்படுகிறது. இதில் முக்கியமாக அதிமுக கூட்டணி ஆட்சிக்கு சம்மதம் தெரிவித்தால் நிச்சயமாக பாமகவும் தேமுதிகவும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்துவிடும் என்பதுதான். இவர்கள் மட்டுமின்றி மேலும் பல கட்சிகள் இணைந்து தேசிய ஜனநாயக கூட்டணி வலுப்படும் எனவும் நம்புகிறது பாஜக. இதையெல்லாம் எடுத்து கூறி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை ஒப்புக்கொள்ள வைக்க முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறதாம் பாஜக தலைமை. இத்தகைய சூழலில் இன்று இரவு சென்னை வருகிறார் பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா. அவர் கூட்டணி குறித்தும் கூட்டணி ஆட்சி குறித்தும் எடப்பாடி பழனிசாமியிடம் ஆலோசிக்க வாய்ப்புள்ளதாகவும் அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. மறுபுறம் அதிமுக செயற்குழு கூட்டம் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் இன்று மாலை 4:30 மணிக்கு நடைபெற உள்ளது. இச்செயற்குழு கூட்டத்தில் என்னென்ன மாதிரியான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கின்றன என்பது குறித்த யோசனை ஒருபுறம் ஓடினாலும் மேற்கூறிய தகவல்களின் வழியே அதிமுகவின் செயற்குழு கூட்டத்தையும் பார்க்க வேண்டியுள்ளது. கூட்டணி நிலைப்பாட்டில் முரண்பட்ட அதிமுகவை கூட்டணிக்கு ஒப்புக்கொள்ள வைத்தது போல கூட்டணி ஆட்சி நிலைப்பாட்டிலும் வழிக்கு கொண்டு வருமா பாஜக, அல்லது பாஜகவுக்கே அல்வா கொடுக்கும் ட்விஸ்டை வைப்பாரா எடப்பாடி பழனிசாமி என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.